ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். மெட்டுக்கு கூட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. உங்கள் அவ்வளோ வேரோட சப்போர்ட், எவ்வளோ மெசேஜஸ் அனுப்பியிருக்கிறீங்க. அம்மா அப்பா இந்தியா போய் நல்லபடியாக சேர்ந்துட்டாங்களா, ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு நிறைய கொஷின்ஸ் வந்திருக்குதுங்க. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே. நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். பட் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் சேஃபாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப நன்றி. ஸோ இன்னையோடைய விலாகில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, தங்கச்சி அம்மா அப்பாவை கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் அப்புறம் என் தங்கச்சி அப்புறம் அவளோட வீட்டுக்காரர் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்காக வந்திருக்கிறோம், பிஎஃப் சாங்ஸ். ஸோ தங்கச்சி அடுத்த நாள் கிளம்ப போகிறா. இன்றைக்கி லைக் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே காலையில் அவள் அட்லாண்டா கிளம்புறா. ஸோ கொஞ்ச நாள் இருக்க சொன்னோம். பட் அவங்களுக்கு அங்கே இன்னும் கொஞ்சம் ஏதோ பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது. அதனால் அவங்க கிளம்புறாங்க. சரி, அதுக்கு முந்தின நாள் சரி ஓகே நம்ம வீட்டிலே தானே சாப்பிட்டுட்ருக்குறோம், கொஞ்சம் ஃபன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நல்ல குளிர் கூட, சரின்னு சொல்லி நம்ம இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் பிஎஃப் சாங்ஸ். நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும், என்னோடய ஃபேவரட் ஐட்டம்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னன்னு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்டாக எங்களோட பர்த்டே, எங்கள் வீட்டில் வெட்டிங் ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மனசில் யோசிக்கிறது பிஎஃப் சாங்ஸ் தான். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறப்பவே இடையில இந்த மாதிரி நிறைய கியூசன்ஸ் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். நிறைய அவங்களோட ட்ரெடிஷன் என்ன நமக்கும் தெரிய வரும். நமக்கு தெரியாத சாப்பாடு எவ்வளவோ இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி ட்ரை பண்ண மாதிரி கூட இருக்கும். அதில் அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த பிஎஃப் சாங்ஸ் தான் எனக்கு ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிஎஃப் சாங்ஸில் ஒரு குழந்தைங்க கிட்ஸ் மெனுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்க. அதில் ஒன்றுமே இருக்காதுங்க. கொஞ்சம் ரேடிஷ், அதுக்கப்புறம் கேரட்ஸ், அந்த சோயா சாஸ்லேயே கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் சவுடாக இருக்கும். அண்ட் அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ண ரைஸில் தான் ஸ்பைஸுக்குன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த டேஸ்ட் என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். டேஸ்ட் வீட்டில் கூட அவங்களுக்கு அப்பப்போ ஸ்கூலில் லஞ்சுக்கு கொடுத்தோன்னே எனக்கு அதுதான் கேட்பாங்க. அதுலேயுமே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், வீட்டில் பண்ணுற ஃப்ரைட் ரைஸ்க்கும் அங்கே கொடுக்குற ஃப்ரைட் ரைஸ்க்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறப்ப டக்குன்னு எங்ககிட்ட பிஎஃப் சாங்ஸ் போகலாமா, எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் போனால் பிடிச்சதான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வின்டர் வந்துருச்சு, வீட்டை விட்டு யாருக்கு வெளியே போகணுன்னு தோணும் இந்த குளிரில். அதனால் ஒர்க் அவுட்டுக்கு வாக்கிங்க்கோ அதுக்கான டைம் இருக்கிறதில்ல. ப்ளஸ் இந்த குளிர்லேயும் எங்கே போய் வாக்கிங் போகிறது? அதனால் வீட்டிலேயே ஒரு ட்ரெட்மில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஆங்கீர்லேருந்து தான் நமக்கு இன்றைக்கி இந்த 4-in-1 ஃபோல்டபுள் வாக்கிங் ட்ரெட்மில் ரிவ்யூக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஆங்கீரோட இதுக்கு முன்னாடி கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லைனா அதோட யூசேஜாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவ்யூஸ் அண்ட் நல்ல ஒரு ரேட்டிங் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது அமேசான்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோல்டிங் 4-in-1 வாக்கபிள் ட்ரெட்மில்லில் பார்த்திங்கன்னா லைக் நான் ஃபஸ்ட் மென்ஷன் பண்ண மாதிரி 4-in-1. ஸோ இதை எந்த இடத்துலனாலும் ரொம்ப காம்பேக்டாகவே இருக்கும். உங்கள் ஆஃபீஸ் டெஸ்க்கு கீழே, இல்லாட்டா இப்போ நான் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ இல்லைனா கிச்சன் ஏரியாவில் நீங்கள் சமைச்சு முடித்தோடனே அதுலேயே டக்குன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மல்டி பர்பஸில் அதை காம்பேக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வெயிட் 300 pounds வரைக்கும் அது மேலே நம்ம நிற்கலாம். ஸோ ட்ரெட்மில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா உங்களோட அந்த கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்காக தான். நம்ம ஒரு வாக்கிங் போய் இந்த மாதிரி குளிர்லெல்லாம் பண்ண முடியாததை இந்த ஒரு ட்ரெட்மில்லில் ஜாலியாக ஏதாச்சும் பாட்டு கேட்டுட்டோ இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டா கூட நம்ம அதுலேயே ஒரு 20 minutes 30 minutes அவ்வளோ டைம் நமக்கு இல்லாமலையா இருக்குது, டெய்லி கண்டிப்பாக இருக்கும்ல. அதை நீங்கள் இந்த ஃபோல்டபுள் 4-in-1 வாக்கிங் ட்ரெட்மில்லில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் கேலரிஸை கூட நல்லாவே பர்ன் பண்ணலாம். நல்லா இருக்கா? நான் பண்ண மாட்டேப்பா, நான் எங்கே விழுந்திருப்பேன். ஆக்சுவலாக நீ பிடிக்கக்கூடாது, பிடிச்சாச்சுன்னா நான் சொல்கிறேன். ஒரு கண்ணம்மா வெயிட் வெயிட், வேண்டாம் நீ என்ன தள்ளி விட்டுறாத, நானே பொறுமையாக இறங்கிடுறேன்.
ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரெட்மில் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஸ்டார்ட் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ண வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக கூட இருந்தது. ஸோ இந்த ட்ரெட்மில்லில் மேலே இருக்கிற டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு கீழே ரன் ஆகிட்டு இருக்கிற டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் HD LED டிஸ்பிளே தான். இதில் வந்து டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பீடு, எவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ டைம் நீங்கள் வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அண்ட் எவ்வளோ கேலரி பர்ன் ஆகுது, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மேனுவலாக அதில் டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து டச் கண்ட்ரோல் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப கூட உங்கள் லேப்டாப்பை அதுக்கு மேலே நீங்கள் வச்சு ஒரு டேபிள் மாதிரி அட்டாச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்தே வேலை பார்க்கலாம். அண்ட் ஏதாச்சும் கிச்சன்லேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் இது வந்து ஃபோல்டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால எங்கே உட்காந்து நம்ம ஏதாச்சும் வேலை பண்ணுறதா இருந்தாலும் பக்கத்துலேயே இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிமோட்டில் இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம ரிமோட் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். Please guess if you really want to start hope you like them. Ew! What is that? You don't like it because it doesn't have even your photo on it. I hate this, Mama. It doesn't even have my photo on it. Well, put your photo this time. I hate it. This is supposed to be you and me, I think. And we thought this was a boy. It's a girl. Yeah. Take that photo out, please. Take it out. Ow. Ow. I hate it. Me too. Take it out. There you go. Thank you. Okay, go. Let's go in. Move it out. There's the bottom of the tree. Sparkly, 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 sparkly. ஸோ கிறிஸ்மஸ் வரப்போகுது, கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமல் எப்படி இல்லைங்க. முன்னாடியெல்லாம் வந்து இது ஒரு பழக்கமாக இருந்ததில்லை. பட் குடுடுகு பிறந்ததுக்கப்புறம் இருந்து அதுலேருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா குழந்தைங்களே எங்கள்கிட்ட கேட்டாங்க, சின்ன குழந்தைங்க. அப்போ ஐ திங்க் ப்ரீ ஸ்கூல் ஏதோ போயிட்டுருக்கிற டைமில் தான் எங்களுக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னு கேட்டாங்க. ஸோ பழைய வீட்டில் இருந்துட்டு இது ஒரு ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டுருது. அதுவும் குடுடுகு ஸ்ரீதர் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் எல்லாத்தையும் அழகாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இது வந்து லைக் வால்மார்ட்டில் ஏதோ ஒரு டீல் அப்போ வாங்கினாங்க, சூப்பர் டீலு. அந்த டைமில் கிடைச்ச கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இது. ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் கிறிஸ்மஸ் ட்ரீ, இல்லைனா இப்போ பிங்க் கலர்லாம் வந்திருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினைப்போம். அப்புறம் நினைப்பேன் சரி ஓகே அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்கும். எனக்கு என்னென்னா அந்த ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு தடவை வீட்டில் கொண்டு வந்து அதை செட் பண்ணணும்னு ஆசை. பட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், அதில் வந்து நிறைய எல்லாம் உடஞ்சி விழும், அதுக்கப்புறம் வந்துட்டு பூச்சி அது மாதிரிலாம் இருக்கும், சேஃப் கிடையாதும்பாங்க. பட் எனக்கு என்னமோ ஒரு ஆசை, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு ரியல் ட்ரீ வைக்கக்கூடாதுன்னு. இதை வந்து நம்ம இப்போது செட் பண்ணுறதா இருக்கட்டும், திருப்பி வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வைக்கிறதுமே, பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எல்லாமே ஸ்ரீதர் தான் பார்த்துப்பாரு. ஏன்னா ப்ராப்பராக நம்ம வந்துட்டு அது நல்லா பேக் பண்ணி வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர் நம்ம அன்பேக் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த ட்ரீ செட்டப் மாதிரியே நல்லா அழகாக விரிஞ்சு வரும். ரொம்ப ஈஸியான வேலைலாம் கிடையாதுங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். பட் ஒரு ஆசைக்காக இல்லையா. இதில் வேறு கொஞ்சம் பேர் கொஷின்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன கிறிஸ்டியனா, எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறீங்க, கிறிஸ்டியனாக இருந்தால் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணுமா, முஸ்லீமாக இருந்தால் தான் பிரியாணி பண்ணணுமா, பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்குது, அவங்க ஆசையாக கேட்குறாங்க, நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்குறது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. எது நமக்கு வசதி இருக்குதோ, எது நம்மளால் பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்ணி நம்ம வாங்கி கொடுத்தா அதில் ஒன்றும் தப்பில்லை. அந்த பேஸஸில் தான் நாங்களும் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சது அவங்க நல்லா ஃபன் பண்ணுறாங்க. டெய்லி அந்த லைட்ஸ் பார்க்குறப்பவே நமக்கே வந்துட்டு அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குதுங்க. இப்போது கிறிஸ்மஸ் ட்ரீயில் போடுற அந்த கிறிஸ்மஸ் பால்ஸு, அதுக்கப்புறம் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த இருட்டான ரூமில் கூட அந்த லைட்டை, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிற லைட் ஆன் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எங்களை விட ஆக்சுவலாக எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் ஸோ அதாங்க காரணம், வேறு எதுவும் காரணம் கிடையாது. அண்ட் குடுடுகு வந்துட்டு இது ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ண வச்சது தான். ஸோ அவங்க வந்து ஒரு வருஷம் உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கிறிஸ்மஸ் ரிலேட்டட்குள்ளே
ஏதாச்சும் ஒரு டெக்கார் ஐட்டம் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதை ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்துட்டு நீங்கள் தொங்க விட்டுட்ருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ ஒரு 2-3 வருஷமாக டுகு குட்டுவும் அவங்களுக்குன்னு பிடிச்சது வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் ஆட் ஆன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கும் ஆக்சுவலாக அது ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா குழந்தைங்கள கற்றுக்குறாங்கல்ல இதெல்லாம் பண்ணணும்னு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டிருப்போ எங்கள் அம்மா அப்பா அப்புறம் வந்துட்டு வித்தி அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இருந்தாங்க. எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரியெல்லாம் போடுற பழக்கம் கிடையாது. பட் ஸ்டார்ஸ் கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஸ்டார் கண்டிப்பாக வீட்டில் போடுவோம். அதுவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்புறம் வந்து சர்ச்சில் இருந்து சாண்டா வருவார், அந்த கேரல்லாம் பாடிட்டு வருவாங்கல்ல, நல்ல ஜாலியாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் வைப் அது. இங்கேயும் அது மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம ஊரில் பண்ணுற அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நிஜமான குட்டி குட்டி ட்ரீஸ் இருக்கும்ல, அதை வச்சு அதுக்கப்புறம் வந்து குடில் மாதிரியெல்லாம் கட்டுறது நல்ல ஸ்வீட் மெமரிஸ் அது. எங்கள் வீட்டில் குடில் மாதிரிலாம் பண்ண மாட்டோம், பட் ஸ்டார் மட்டும்தான் போடுவோம். பட் பக்கத்து வீட்டிலலாம் அழகாக குடிலெல்லாம் வச்சுருப்பாங்க. ரோட்டில் யார் பார்த்தாலும் அவங்க வண்டியிலலாம் அந்த குடில் பண்ணுறதுக்கான அந்த அது எல்லாத்தையும் வண்டியில் போயிட்டு ஒரு மாதம் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஒரு லாரி ஃபுல்லாக இல்லாட்டா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆட்டோவில் இல்லை வந்து ஏதாவது ஒரு ட்ரக்கோ பைக்லேயோ எதுனாலும் பார்த்திங்கன்னா இந்த குடில் பண்ணுறதுக்கான செட்டப் தான் போயிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் யார் வீட்டில் கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தாலும் வெளியவும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லைட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளாடி எல்லார் வீட்லேயும் இங்கே மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. அந்த கிறிஸ்மஸ்ஸுங்கிற வைப்பு வந்துட்டாலே இங்கே யூஎஸில் நான் பார்த்து ரசித்தது வந்துட்டு அந்த லைட்டிங்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எவ்வளோ ஜாலியாக அவங்க வந்துட்டு ஃபன்ஃபில்டாக கொண்டாடுறாங்கங்கிறது தான். மற்ற ஃபெஸ்டிவல்ஸை விட வந்து இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அவங்களுக்கு ஒரு படி மேலே தான். சின்ன வீடாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த வீட்டு வெளியே நீங்கள் லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் எத்தனை வருஷம் நீங்கள் வந்து அந்த இன்ஃப்ளேட்டபிள் லைட்ஸ் இருக்கும் பாருங்கள், பலூன்ஸு கிறிஸ்மஸ் தீம்லேயே இருக்கிறதெல்லாம் ஒரு வருஷம் அவ்வளோ பொருட்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நம்ம ரோட்டில் காரில் வந்துட்டு ஏதோ ஒரு சும்மா எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது வாங்க போனால் கூட இந்த நைட் நேரத்தில் கிறிஸ்மஸ் டைமில் இதெல்லாம் நல்லா ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே போகலாம். Can you do it, Mama? We're not supposed to put that yet, Mommy. Mama, we're not supposed to put that yet. We have to put these on first. போடு பாப்போம். இது 6 feet ஆமா இது. இது தெரியலப்பா. 6 feet ஆ? 6.5. தலைக்கு மேல 6 தான். போடுங்க உங்க பங்களிப்பையும் போடுங்க. Wow. வாங்க போடுங்க எல்லாம் கொண்டு Just come on. What are you doing? Just standing there? Kanama, கீழ எல்லாம் fill Kanama, put the balls first. You can put the rest later. ஏதாச்சும் ஒன்று சும்மா None of the green balls. Can you make sure none of the colors are next to the same exact color? I'm gonna do a red one. I'll do a green one. Just like, come on. I'm gonna do another one. ரெண்டுமா இந்த வருஷத்துக்கு என்ன பண்ணா எல்லாம் வாங்கினாலா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. நடுவுல எங்கேயா சைட்லயே அதுக்கு ஒரு ஸ்பேஸ் எப்படி ஜெனியும் ஒன்று கொடுத்து விடுவாங்க. எல்லா வருஷமும் அவங்க பங்குக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஜெனி இதெல்லாம் உங்க 2 பேரும் போட்டோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருமா? மேல இருக்கு கட் பண்ணிடலாம். சும்மா அதுல தொங்க விட போறோம். I made these ones. Look, I made the star with me. லைட் போட்டு வெளிச்சம் இருக்கு. You don't have to put it on the top. Don't put it on the very top because the star needs to go. Make sure you put it over. மேல எல்லாம் போட்றாதீங்க. மேல ஸ்டார் வைக்கணும். Maybe வேற வருது. It's her. Where's my gingerbread? இந்த I want to put up this. That's mine, Sissy. இது என்ன? Kanama. Give it. That's So many. You have so That's many. mine. How would you like if I put Good. Thanks. I want to get அடுத்த வருஷமாச்சும் ஒயிட் ட்ரீ வாங்கணும். இல்ல ஒயிட் ட்ரீ வாங்குறதுக்குள்ள ஸ்ப்ரே கேன் புது. Oh, can I put mine here, Sissy? No. எடுத்து போடுறது எப்படி? இந்த I call red. கோல்ஸ் நல்லா இருந்தது. அந்த ஒயிட் வால்நட் ட்ரீ $150 இது வால்நட். ஆர்டர் பண்ணுங்க.
I want disco ball. Look how pretty the tree is. இது இருக்கு உனக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. ஓ அந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப இது எல்லாருமே வைக்கிறது. சந்தோஷம். Sissy, you come. வச்சுட்டே. தாத்தா போடுமா. Yeah. நீ வை. Sissy, are you putting up the star? 6.5. 6 தான் 6.5. நான் 5 இருப்பாங்க. நான் 5 இல்ல அந்த மாதிரி சொல்லல. இல்ல V6 தான் V6.5 இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அது லைட் போட்டு சுத்தி போடு. நீ எவ்வளவு அது ஜெனுவின். இந்த அதுல போட்டோ வைக்கணும். ஒரு வருஷம் ஒவ்வொரு தொங்க போடுறது கொடுப்பாங்க. We're not putting அந்த ட்ரெயின் எப்படியாச்சும் வாங்கிடலாம். Yes, we need the train. It'll go around and around. அவங்க ஐடியாஸ் கொடுக்கிறது நீயே சும்மா ஒரு photo வச்சுக்கோங்க. இதுல குடுடு குயின் ஆஃப் ஹவுஸ் ஒவ்வொரு வருஷம் புதுசா மாட்டே இருக்கும். அம்மா தான் வைக்கணும். ஏய் யாரு பாப்புலர் கலா அவ்வளவு வைப்பாங்க. இல்ல நேத்துக்கு இந்த சொல்லி வச்சிருக்காவா. அவதான் ஸ்கூல்ல பாப்புலர் இங்க வா. தலை கட்டுவோம். அது வீடு நீ பாரு இங்க கொஞ்சம். இந்த பொருள் யாரு கலப்புனா சித்தப்பாடு பாப்புலர் ஸ்கூல்ல. இப்ப தமிழ் பத்தி Okay, two things. One of you can put the star, one of you can turn on the lights. I'll put the star. No, I'm good. I'm doing the star. இல்லப்பா நிறைய போட்டுருக்கேன். அந்த லைட்டே போதும். I'm doing the star. I cannot hold both of you, Kannamma. I'm doing. வருதுல மஞ்சு சட்டு போட்டு ஒரு ப்ரீ முடிவு லைட் வருது பாரு அந்த ஜீன்ஸ் தான் போட்டுக்கறோம். அது நீங்க கொடுத்தது இல்ல அதுல ஆல்ரெடி லைட்ஸ் இருக்கு. எல்லா கிரீன் லைட் வரும் என்னடா அந்த பண்ற? ஒரு LED லைட் போகுது உள்ள ஆமா அது இதுல உள்ளது. Here, take it. I want to do it too. Yeah, give it to her also. She's not taking it. The stars. Yeah. எங்க பாத்து இந்த மாமி Not to you. கிறிஸ்மஸ் You're gonna get cold for நீ எனக்கு ஒரு கேக் கார்டு சொல்லுங்க. எதுக்குடா எனக்கு அப்படி சொன்னா காஸ்கோல Because you've been bad this year. தொழு சுத்தி உள்ள My turn. ஹாப்பி பர்த்டே குட்டு It's my turn. No, my birthday. Your turn to do what? யூ ஆர் சாண்டா ரைட் I'll plug it again. Kannamma. கல்ல அரதே கல்ல. It's my Christmas. ஓகே Awesome light. ஆன் பண்ணு. சூப்பர். ஹாப்பி பர்த்டே குட்டு. மம் மறுபடியும் இந்த ஸ்டார்ஸ் அழிஞ்சிருச்சு. பை பை. Bye. வரீங்களா அப்படியே அட்டாண்டா போலாம் நம்ம. Sure, come on. பாய் சொல்லிடு. Wait, let me. Oh my God! I'm back. Hey. என்னதான் I'm back. Let's go. Let's go. I'm back. Bye, guys. See you later. இந்த 6 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. நல்ல ஜாலியாகவே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கச்சி வந்திருந்தா அப்பவும் வந்து 2 வாரம் வீடு ஃபுல்லாக ஒரே சத்தமாக தான் இருக்கும். குட்டுடுக்கு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் எல்லாருக்கும் அவங்கவுங்கன்னு வாழ்க்கை இருக்கு இல்லையா. ஸோ அம்மா அப்பா கிளம்புனதுக்கப்புறம் அவளும் இன்றைக்கி வந்துட்டு காலையில் கிளம்பியாச்சு. கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்துட்டு சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.